வெல்கம் டு ரனோரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிரேஸ்லெட் எப்படி பண்ணுறங்கிற வீடியோ தான். நான் ஏற்கனவே ஒரு க்ரீன் கலர் கிளாஸ் பீட் பிரேஸ்லெட் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி பிரேஸ்லெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது இந்த நெக்லஸ்க்கு மேட்சிங்கான ஒரு பிரேஸ்லெட் தான் நான் பண்ண போகிறேன். பிரேஸ்லெட் அண்ட் இயரிங் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். இந்த நெக்லஸ் பண்ணுற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு மேட்சிங்கான பிங்க் கலர் கிளாஸ் பீட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. என்ன அந்த பிரேஸ்லெட் நெக்லஸில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மெட்டீரியல். ஸோ இது பிரேஸ்லெட்கான எலாஸ்டிக் 0.8 mm சைஸ் இருக்கிற எலாஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பிரேஸ்லெட்டில் நம்ம ஹேங் பண்ண போகிற சார்ம்ஸு. ஸோ அந்த நெக்லஸில் இருக்க பெண்டன்ட்க்கு கொஞ்சம் மேட்சிங்காக சிமிலராக இருக்க மாதிரி சார்ம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நெக்லஸ் பெண்டன்ட்டே போடலாம், பட் அது ரொம்ப பெரிய சைஸுங்கிறதுனால நான் இந்த மாதிரி சின்ன சைஸாக இருக்கிறத நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்லஸில் பார்த்திங்கன்னா நான் நடுவில் ரெயின் ஸ்டோன் பால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒயிட் கலர் ரெயின் ஸ்டோன் பால்ஸும் பிரேஸ்லெட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுவும் எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் பிரேஸ்லெட்டில் ஆட் பண்ண போகிறோம். சும்மா ஒரு லுக்குக்காக அது நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இயரிங்க்கு நான் ஹூக் எடுத்திருக்கேன். இது ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ ரிங் அப்படி இல்லைனா ஸ்டட்டு. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் இயரிங் பண்ணலாம். ஸோ நான் ரெண்டுலேயுமே எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டட்டு அந்த ஹேங்கிங்க்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டட்டு அந்த ஹேங்கிங் பிரேஸ்லெட்டில் போடுற ஹேங்கிங்க்கு மேட்சிங்காக இருக்கும். அதே மாதிரி ஹூக்லேயும் போடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஹூக்லேயும் போட்டு காமிக்கிறேன். நான் ஸ்டட்லேயும் உங்களுக்கு பண்ணி நான் இயரிங் காமிக்கிறேன். ஸோ இயரிங்க்கு நம்ம ஐபின் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஐபின். கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வளையம் மாதிரி இருக்கா, இதை நம்ம ஐபின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வேரியஸ் சைஸஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஹேங்கிங்கில் நீங்கள் இந்த சாமை கூட நம்ம இயரிங்கில் ஹேங்கிங்காக போடலாம். அப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வாங்க எப்படி பிரேஸ்லெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த எலாஸ்டிக் கார்டு எடுத்துக்கோங்க. 0.8 mm எலாஸ்டிக் கார்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா என்ன பீட் நம்ம போட போகிறோமோ அந்த பீட் தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம நெக்லஸை ஏற்கனவே பார்த்திங்கன்னா 4க்கு ஒரு ரெயின் ஸ்டோன் பீடுங்கிற கணக்கில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே பேட்டர்னை நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ 4 கிளாஸ் பீட்ஸ் போட்டுட்டு ஒரு ரெயின் ஸ்டோன் பீட் நான் போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 4 பீட் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிச்ச அந்த ஃப்ளவர் ஆக்சிடைஸ்டு பீட் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நான் ஃபாலோ பண்ணி நெக்லஸ்க்கு போட போகிறேன். நீங்கள் நெக்லஸ் பண்ணும்போது மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். குழந்தையோ இல்லை பெரியவங்களோ யாராக இருந்தாலும் அவங்களோட கையோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிரேஸ்லெட் பண்ணிங்கன்னா சைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு டைட்டாகவே பண்ணுங்கள். ஏன்னா இது எலாஸ்டிக் அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ண லூஸ் ஆகிடும். ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி 4:1ங்கிற ரேஷியோ அந்த பேட்டர்ன் பேஸிஸில் நான் போட்டுட்ருக்கேன். 4 கிளாஸ் பீட், ஒரு ரெயின் ஸ்டோன் பீட், திருப்பி 4 கிளாஸ் பீட், ஒரு ஆக்சிடைஸ்டு ஃப்ளவர் பீட், அப்புறம் திருப்பி 4 கிளாஸ் பீட், அப்புறம் ஒரு ரெயின் ஸ்டோன், திருப்பி 4 பீட், அப்புறம் ஒரு ஆக்சிடைஸ்டு பீட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் இந்த பிரேஸ்லெட்டை. ஸோ இது ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. நீங்கள் பண்ணி பழகிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், பிரேஸ்லெட் ரெடி. இப்போ நீங்கள் இதை எண்டு ஃபினிஷ் பண்ணணும். எண்டு ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னா நம்ம நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போடுங்க. ஒரு 3 முடிச்சுலேருந்து 4 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் டைட் ஆகும். இது எலாஸ்டிக்ன்றதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா கம்மியாக முடிச்சு போட்டிங்கன்னா முடிச்சு ஈஸியாக அவுந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு 3 to 4 நாட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுவே சரியாக இருக்கும். ஸோ நல்லா இழுத்து ஸ்ட்ராங்காக போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிக்கோ. கொஞ்சம் நீளமாக விட்டுட்டே கட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒட்டிடுவோம். ஸோ இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல கம் இருக்குது, அந்த கம் போட்டு ஒட்டிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஸோ பாருங்கள், இதுதான் பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு கம் போட்டு ஒட்டுறது எப்படின்னு இந்த வீடியோவோட கடைசியில் நான் காமிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் அதை எப்படி ஒட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிரேஸ்லெட்டில் ஹேங்கிங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹேங்கிங் ஆட் பண்ண நம்மளுக்கு தேவையானது ஜம்ப் ரிங். ஸோ ஜம்ப் ரிங்லேயே இப்போ நான் எடுத்துருக்கிறது பெரிய சைஸ் ஜம்ப் ரிங் தான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அதை ஹேங் பண்ணணுங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் ஜம்ப் ரிங் எடுத்துருக்கிறேன். ஸோ ஜம்ப் ரிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பிரேஸ்லெட்டோட எங்கே நீங்கள் ஹேங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அதை ஆட் பண்ணிவிட்டு என்ன சாம் வேணுமோ அந்த சாமையும் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு கட்டிங் பிளேயர் இருந்ததுன்னா அந்த பிளேயர் வச்சு
அந்த ஜம்ப் ரிங் ஓப்பன் ஆகிருக்க ஜம்ப் ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே ரிங்கில் ஜம்ப் ரிங்கை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பண்ணி அது வந்து ஒரு லூப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ பீடு கோர்க்கும் போது அது எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல பீட் கூடயே அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்ககிட்ட 2 பிளேயர் இருந்தால் 2 பிளேயர் வச்சு 2 கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணலாம். எனக்கு அது பழகிட்டதுனால நான் சிங்கிள் கையே நான் வந்து யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பிரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் இது தான். ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் பிரேஸ்லெட்லேயும் நம்ம வந்து ஒரு ஹேங்கிங் போட போகிறோம். கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து இந்த குட்டி பட்டர்ஃப்ளையை வந்து இதில் ஹேங்கிங்காக போட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அந்த ஹேங்கிங்கையும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கோல்டன் கலர் ஜம்ப்ரிங், ஏன்னா பட்டர்ஃப்ளை கோல்டனில் இருக்கிறதுனால நான் கோல்டன் கலர் ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். இதில் வந்து எங்கே போட போகிறோம் அப்படின்னா, நாட் எங்கே இருக்கோ அந்த நாட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடு நீங்கள் வந்து அந்த ஹேங்கிங்கை போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் லுக்கு. ஸோ நாட் வந்து மேலே இருக்கும் அப்படின்னா அந்த ஹேங்கிங் வந்து கீழே வந்துடும். ஸோ அதுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி அப்புறமா வந்து பட்டர்ஃப்ளை அதில் ஆட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா ஜம்ப்ரிங்கில் முதல்லையே பட்டர்ஃப்ளை போட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு பீட் ஆட் பண்ணும்போது ஒரு பீட் மாதிரியே அப்படியே நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். ஸோ 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ போட்டுட்டு அந்த ஜம்ப்ரிங்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து பிரேஸ்லெட் ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் நான் எப்படி வந்து அந்த ஜம்ப்ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா ஜம்ப்ரிங் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து டைட்டாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பிரேஸ்லெட்டோட ஹேங்கிங் ரெடி. ஸோ இது பாருங்கள், க்ரீன் கிளாஸ் பீட் வித் ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை ஹேங்கிங் இருக்கிற ஒரு அழகான பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக், இந்த பிரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக். இது வந்து நம்ம செஞ்ச அந்த பிங்க் கலர் பிரேஸ்லெட். ஸோ இப்போ வந்து இயரிங்க்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஐ பின் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்லஸ்க்கு மேட்சிங்காக இருக்கிற நான் 2 பீட் எடுத்திருக்கேன். அந்த பிங்க் கிளாஸ் பீடும் ஒரு ரெயின் ஸ்டோன் பீடும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 இதையும் வச்சு தான் நம்ம வந்து மேட்சிங்கான இயரிங் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஸ்டட் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அதுக்கு மேட்சிங்காக எடுத்துக்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ பின் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கிளாஸ் பீட் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெயின் ஸ்டோன், ஒயிட் கலர் ரெயின் ஸ்டோன் பீடை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறமா வந்து உங்கள் கட்டை விரல் கிட்ட வச்சு அதை வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். அதுதான் மெஷர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் வந்து கட் பண்ணிடணும். நார்மலாக இதுதான் வந்து மெஷர்மெண்ட். ஸோ கட்டை விரலை வச்சு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் கட்டர் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஃப்ளையர் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிட்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஹேங்கிங் ரெடி ஆகிடும். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரெயின் ஸ்டோன் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே நெக்லஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். சில ரெயின் ஸ்டோன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உள்டாவாக இருக்கும். ஸ்டோன் எல்லாம் உள்பக்கமாக இருக்கும். இந்த மெட்டல் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து கஸ்டமருக்கு நம்ம போட முடியாது. ஸோ அதை நான் செக் பண்ணாமல் போட்டுட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெயின் ஸ்டோனை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இருக்கிற, அதாவது ஸ்டோன் வெளியில் இருக்கிற ரெயின் ஸ்டோனை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி கட்டை விரல் வச்சு சைஸ் மெஷர் பண்ணி நீங்கள் வந்து மீதி இருக்கிறத ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டட்டு போடுறதா இருந்தாலும் சரி, அந்த ரிங் ஹேங்கிங் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, இந்த இடத்துல அந்த ஹோல்குள்ளே நீங்கள் இதை போட்டுட்டு இந்த எக்ஸஸ் இருக்கிற அந்த ஸ்டிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ளையர் வச்சு ஃபோல்ட் பண்ணால் போதும். ஸோ பாருங்கள், நான் ஸ்டட்லேயும் போட்டு காமிக்கிறேன், ரிங்லேயும் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஹேங் பண்ணால். இதில் ஜஸ்ட் நீங்கள் போட்டுட்டு அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நல்லா ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ நான் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அது வந்து உள்ளே போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இயரிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இயரிங் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அந்த இயரிங். இதுதான் இயரிங்கோட ஃபைனல் லுக். ஸோ இன்னொரு இயரிங்கும் நான் பண்ணி காமிக்கிறேன்.
இதுலேயும் ஃபஸ்ட்டு ஒரு பீட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒயிட் கலர் ரிங் ஸ்டோன் பாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த ரிங்கை ஆட் பண்ணி காமிக்கிறேன். ரிங் ஆட் பண்ணி அந்த லூப்பை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபினிஷ் ஆகிடும் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஸோ இயரிங்கில் இப்படி இருக்கும், ஸ்டட்டோட இப்படி இருக்கும். ஸோ 2 மாடல் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ அந்த பிரேஸ்லெட்டை ஒட்டுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து க்ளூ. இது வந்து P7000 P6000 2 க்ளூ இருக்குது. ஸோ 2 க்ளூ நீங்கள் எடுத்து எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து P7000 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நாட் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த நாட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி க்ளூவை நல்லா அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கை வச்சு கூட நீங்கள் வந்து அந்த க்ளூவை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளூ வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இது கிட்டத்தட்ட ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுற மாதிரி தான். பட் உங்கள் கைக்கு ஒன்றும் ஆகாது. நல்லா பர்ஃபெக்டாக ஒட்டிக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த க்ரீன் பிரேஸ்லெட்லேயும் நான் அதே மாதிரி ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்லா க்ளூ அந்த நாட் மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா காய விட்டிங்கனாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். அந்த பிரேஸ்லெட்டில் ஒட்டிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் காய வச்சிட்டிங்கனாலே அது நல்லா பர்ஃபெக்டாக ஒட்டிக்கும். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இல்லை கட் பண்ணிவிட்டு காய விட்டுக்கலாம். 2 வேணால் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிங்ஸை நான் இப்போ கட் பண்ண போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிங்ஸை வந்து நல்லா கட் பண்ணிவிடுங்க. ஒட்டியே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ளூ போட்டிருக்கிறதுனால அது ஒன்றும் வெளியில் வராது. ஸோ நல்லா வந்து 2 பக்கமும் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங்ஸை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, பிரேஸ்லெட் ரெடி. அதே மாதிரி க்ரீன்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிங்ஸை நான் வந்து கட் பண்ணுறேன். இதில் ஒன்றும் நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிங்ஸ் இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதுதான் பிரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக். பிங்க் கலர் பிரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இது இயரிங்கோட ஃபைனல் லுக். ஸோ கஸ்டமர் வந்து ஸ்டட்டில் கேட்டால் ஸ்டட்டில் போட்டுருக்கேன். தேங்க்யூ.